இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆசை இருந்துச்சு. அது விஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்கு. நடிக்கிறது நான் ரசிச்சு பண்ற விஷயம். இதுவும் ரசிச்சு தான் பண்றேன். நான் இது அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால இப்போ வந்து இந்த பைபாஸ் எல்லாம் முடிஞ்சு ஐசியூல வந்து விடக்காரல அந்த மாதிரி ஆசுவாசம். ஓகே, அவ்வளவுதான். நான் யோசிக்க முடியல எதுவும். அது அந்த சக்சஸ் ஆனது மட்டும்தான். எல்லாமே ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க அத பார்த்து ரிசல்ட் பார்த்து ரிலீஸ் பண்றீங்களா? இல்ல, இங்கே நிஜமா சொன்னா நிறைய ரிலீஸ் தமிழ்ல இருந்துச்சு. தியேட்டர் கிடைக்கல. இப்போ அப்புறம் பண்ணலாம் நினைச்சேன். அதுதான். Joseph sir, congratulations, a fantastic film. இப்போ the question that I'm asking is on behalf of Malayalam cinema. இப்போ மற்ற South Indian languages they are all making, when they release a film, they release it in all 4 South Indian languages. And Hindi போடுறாங்க, 5 languages ரிலீஸ் பண்றாங்க. Malayalam cinema has always provided us quality content and get impressed with exceptional Malayalam films. In fact, இந்த படமே கூட இப்போ இங்க ஸ்க்ரீன் பண்ணலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Vast majority of us would have missed it. Why is it that you are not making pan-Indian films, especially except for Dulquer Salmaan, who's actually whose movies are being made into pan-Indian films? Most other Malayalam films which are coming out are quality content which we find out later. Why is it that other languages simultaneously release பண்ண மாட்டீங்க? எனக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது. நான் வந்து இப்போ எனக்கும் ஆசை இருக்கு, இந்த படம் ஒரே டைப்பில் எல்லாருக்கும் வரணும், மக்கள் பார்க்கணும் எல்லாம். எனக்கு கிடைச்சது இப்போ பண்ணா தியேட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அதனால அப்படி வந்தேன். ஆசை இருக்கு, ஒரே ரிலீஸ் பண்ணதான் ஆசை இருக்கு. ஆனால் இப்போதான் முடிஞ்சது. அது தெரியாது, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன், எல்லா மக்களுக்கு பிடிக்கும். அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்றது. சார், நீங்க ஒரு நடிகர், இப்போ முதல்ல சார் நீங்க டைரக்டும் பண்ணிருக்கீங்க, பிரமாதமா இருக்கு படம். அதே நேரத்துல உங்களை மாதிரி இப்படி ஆஜானுபகமா இருக்கிறவங்க வில்லனாவும் அந்த சைஸ்ல போடலாம்ல. எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி? அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க 2 பேரும். எப்படா மாட்டுவாங்க அவங்க கையிலங்கிற லெவல்ல பாக்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. எப்படி அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசா இருப்பாப்ல, நீங்க 2 சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க. இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவரு எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ள இருக்கிறது, இந்த மைண்ட் செட் உருவத்தில் இல்லை. தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தா ஏறிடும், இல்லைன்னா இது நான் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. அப்புறம் அது என்னோட யோசனை, இந்த மாதிரி 2 பசங்க வேணும், அது தேடிட்டு இருந்தேன் அவருக்காக. அப்பதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்தேன், அப்படித்தானே சொல்லலாம். 2 பேரும் வந்து ஒரு பேரா வந்து அந்த அதுல ஒரு பிளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன், இந்த மாதிரி இருக்கலாம் இவரு, அதுதான் என்னோட டிசைன். இப்பெல்லாம் தமிழ் படங்களுக்கு கூட ஆங்கிலத்துல தான் டைட்டில் வச்சுட்டு இருக்காங்க. நீங்க பணின்னு டைட்டில், மலையாளத்துலயும் அதான் டைட்டிலா? 2வது அந்த கார் கூட டிஃபெண்டர்னு காட்டுறீங்க, அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும்ல. அது நிறைய பேர் சொல்லிட்டேன். நான் அது இன்னும் யோசிக்கிறது டைம் கிடைக்கல, அதுதான் நினைச்சேன். டிஃபெண்டர் போகணும்னு சொன்னேன். அப்புறம் நான் டிஃபெண்டர் அந்த டைட்டில் வைக்கலாம்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வேற யாரோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பண்ணினா சம்பவம் இங்க சொன்னா அதுதான் அதோட மீனிங். இது மிஸ்டேக்கா இருக்கும். சம்பவம் மீன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கு, பண்ணினா சம்பவம்னு சொல்லுவாங்க, அதான் நான் அது சொன்னேன். வேலை அதுதான் நம்ம ஊர்லும் வேலைதான், ஆனா செஞ்சிடுவா அப்படி சொல்லுவல்ல, இந்த மாதிரி ஒரு ஐட்டம். அதே போல இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் வந்து ரொம்ப போல்டா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து அவரு ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்து வருவாரு, இவர் போயிடுவார் பைக்ல, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி.
ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தாங்க. அவங்க 2 பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க, அவங்க அபிநயமும் அவங்களும். ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வரப்போது, இந்த சீன் இப்படிதான் இருக்கும்? ஏன்னா நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நான் தானே கோ ஆக்டர், இப்போ நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் நடிச்சிருவோம், அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த அபிநயா வந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கேஷ் பண்ணிடுவா அவரு. நமக்கு அது சொன்னா போதும், தெளிவா சொன்னா கரெக்டா வந்துடும். அவர் பண்றது ஒரு மிராக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த படத்துல இவர் பேச வேணாம்னு. நான் வந்து இல்லை இவர் பேச வைக்கணும்னு நினைச்சு அப்படியே பண்ணிட்டேன். நான் அது தேங்க்யூ. படத்துல அபிநயா பேசல, மேக்கப்ல எல்லாமே வந்து லாஸ்ட் சீன்ல வந்து அவரோட மேக்கப் எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஸ்லாப். அவர் அது எல்லாருமே ட்ரைனிங் கொடுத்துருக்கு. நான் வந்து இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அங்கே நிறைய நாள் ஒரு இடம் போட்டு நாங்கள் எல்லாம் கேம்ப் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது சினிமா தான் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலை. இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணா டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கு. அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு, நான் இவர் எல்லாம் கூட இருந்திருக்கோம். எனக்கு வேண்டது எல்லாமே இவருக்கு சொல்லிட்டே இருப்பான். அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவான். அந்த வழியில தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன். ஹீரோயின் வந்து இங்க பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹோம்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஒரு வில்லனுங்க வந்து அவங்க துணியை இந்த மாதிரி ஃபில்அப் பண்ற மாதிரி அது அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்குனீங்க? ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணாவே நம்ம பார்த்தவங்க. ஸோ இது மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க தமிழ் மக்களுக்கே கோபம் வரும். எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குனீங்க? ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல. ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட்டு தான் அங்கே போயிட்டு இருக்கும். அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டைரக்டர்ஸ் பண்ணிருக்க பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அந்த சீன்ல எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே பண்ணிட்டார். இவர் என்ன வருதோ அதுக்கு அவர் கேஷ் பண்ணி இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு. நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் ஒரு வரும்போது எல்லாருமே அப்படின்னா அவருக்கு அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க சொல்லுங்க சார். சொன்னாரு சி நார்மல் பர்சன் அந்தபடியே பிஹேவ் பண்ணிருங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்த எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு பண்றது. 3 நாள் இதுதான் முடியுதுன்னு நானே நினைச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதுல அந்த டைம் மேட்ச் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிருக்கு. அது அதுல அப்படிதான் நடக்கும்னு நினைச்சு பண்ணிட்டேன். இது சரியான சொல்லல, இதுதான் கரெக்ட்னு சொல்லல. படத்துக்கு தேவையான மாதிரி அதாவது போனோம்ல முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட். இதுக்கப்புறம் பண்ணா கண்டிப்பா முடியும், இதை விட நல்லா இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசுல வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்ல சார், இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல இது நான் 100 days ஷூட் போயிட்டேன். கிடையாது அந்த மாதிரி நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே. அதுதான் சீக்ரெட். 100% டேரக்டர் தான். ஐயோ யாரும் வச்சு டேரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. எல்லாருமே சூப்பர் தான்.
இந்த பக்கம் பாக்குறேன் அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்பீடானா ரொம்ப சேஃப்டியா ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவரு நல்லா ஓடும். ஆமா, இப்போ தமிழ்ல கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெட்யூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட் அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கம்மி பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை.